நான் போயிருந்தேன். போயிருந்த போது பெரியவா சொன்னா, உனக்கு தெரியுமோ ஒன் ராஜகோபாலன் அப்படி பேல நீங்க 2 பேரும் க்ளோஸுங்கிறது பெரியவாளுக்கு என்ன என்ன சின்ன கும்பல் தானே. சரி, கும்பல் சின்னது நான் தான் விஷயம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பேசுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் பேசுவாங்க. சரி, ரொம்ப அண்ட் அப்போ பெரியவா அவன் மாட்டேங்கிறான் தெரியுமோ அப்படின்னாரு. ஏன்னு மாதிரி அவன் எங்கிட்ட என்ன வாங்கிப்பேங்கிறான், உங்க மடத்துலாம் எப்படி அப்படின்னாரு. இல்லை, எங்க மடத்துலாம் நியமிச்சுடுறா, அப்புறம் இவ வந்து சன்னியாசமே கொடுக்கறது வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க மடத்து ஜீயரெல்லாம் ஜீயருக்கு தான் சன்னியாசம் கொடுத்தான், ஜீயராக போறவனுக்கு தான் சன்னியாசம் கொடுக்கணும். உனக்கு ஒண்ணு தெரியுமோ, அதே தான் இந்த மடத்துல எங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் மாட்டேங்கிறான். புது பெரியவாளை கேட்டால் கொடுத்துருவோம், நம்ம குழந்தைகள் தானேங்கிறா. இந்த ரொம்ப கிரேஸ்ஃபுல், நம்ம குழந்தைகள் தானே. நீ என்ன சொல்ற, எதுக்கெடுத்தால் நீ என்ன சொல்ற, தட் இஸ் தி ரீசன் இஸ் வாட் இஸ் சும்மா என்ன வேண்டியது, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன். ஆனால் எனக்கு ஒப்பீனியனே கிடையாது. அவர் திருப்பி கேட்பார், உனக்கு ஒப்பீனியன் கிடையாதா, சொல்ல வேண்டாம் இருக்கியா அப்படிம்பா. ஆமா, ரொம்ப எம்பராசிங் பொசிஷன்லாம் வச்சிருவா. I mean the most difficult things that you can think of you will ask, but very very probing. His questions will be very probing. And உட்காந்து யோசிச்ச சார், எனக்கு அந்த 14 வருஷம் வேற ஒண்ணுமே தெரியாது. ஏதோ வேலையை பண்ணேன், பெரியவாட்ட போயிடுவேன். It was a great thing in my life. நான் தான் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ போனேன், இங்கே இதெல்லாம் நின்றுருக்காரு. என்ன சுவாமி நான் செவிச்சு விட்டோமான்னேன். இவன் என்ன செவிக்காங்க, நீங்களாம் செய்யக்கூடாது என்ன. ஏன்னு, பெரியவாளை செவிச்சுவா, பெரியவாளை அனுகிரகம் பண்ணுவா, நீங்கள் செய்யக்கூடாது, அதுவும் நீங்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. ஸோ என்ன பார்க்கலாம் அப்படின்னார். அவள் கொடுக்குற வரைக்கும் நான் வாங்கிக்க மாட்டேன். அவர் கொஞ்சம் திடம், அந்த ஆகாரத்துலையும் திடம், அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுலையும் திடம், எல்லாத்துலேயுமே திடம். என்ன யாரோ என்கிட்ட கேட்டா, உங்களுக்கு ஒரு பெரிய மகானை யாராவது தெரியுமா, ஆஃப்டர் காஞ்சி பெரியவா யாருன்னா, நான் மேட்டூர் சுவாமி. அப்படி ஆமாம், ஓப்பனாக நான் ஐ பர்சனலி பிலீவ் ஆஃப்டர் காஞ்சி சுவாமி இட் வாஸ் ஒன்லி மேட்டூர் சுவாமி. அந்த வைராக்கியம் எங்கேயும் கிடையாது. நான் அவரப்ப 5 ரூபா பார்த்தேன், அங்கே எதமா கட்டியிருக்காரு கோவிந்தபுரம் பார்த்துல. ஆமா, என்னமா கட்டியிருக்காரு. நான் முதல் தடவை போன போய் சொன்னார், சார் இது என்ன சார் வைஷ்ணவாளா எங்கிட்ட துரத்திட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த சிவலிங்கம் கட்டுறதுக்கு எனக்கு முதல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஐயங்கார் மாமி தான் அப்படின்னாரு. நிறைய கொண்டு விட்டா. கிருஷ்ணாஷ்டமி செலிப்ரேட் பண்றோம், தீபாவளி செலிப்ரேட் பண்றோம். எல்லாம் என்னது, ஆஞ்சநேயர் ஜெயந்தி செலிப்ரேட், நரசிம்ம ஜெயந்தி செலிப்ரேட் பண்றோம். எல்லாம் என்னது, ஏன் இந்த மடத்துல மட்டும் இப்படி நாங்க பண்றோம்? ஏன்னாக்க எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. என்ன ஏதோ கொஞ்சம் பிலாசபியில வித்தியாசம், அவ்வளவுதான். அது தட் இஸ் நத்திங். பட் அதர்வைஸ் யூ அண்ட் ஐ ஆர் த சேம். Please don't be under the impression that any difference between you and me. சொப்பனத்துல வந்திருக்கா? சொப்பனத்துல வர வேண்டிய அவசியமே இல்லையே, நான் தான் வாரம் போய் வச்சுட்டு இருக்கேன். பட் எனக்கு ரொம்ப இது பண்ணியிருக்காரு. ஒரு தடவை என்ன எடுத்து, என் ஒய்ஃபோட மாமா பிள்ளை பாம்பேல அவன் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தான். ஜஸ்ட் முடிச்சுட்டான் எக்ஸாம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்த போது போஸ்ட் அடித்து விழுந்துட்டான் கீழே. இந்த ட்ரெயின் பக்கத்தில் வரும். ஆமாம், போஸ்ட் அடிச்சு. ஸோ அவனை சயான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான். எங்கள் மாமியார் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணான், நீங்கள் பெரியவாள்கிட்ட போய் சொல்லி கொஞ்சம் இது வாங்கிட்டு வாங்க. ஸோ பை திஸ் டைம் உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் நீங்கள் பெரியவாளுடைய இதுன்னு தெரிஞ்சு கொடுத்து சார், எல்லாருக்கும் தெரியும் சார், எங்கள் மடத்துக்கும் தெரியும் சார். எங்கள் மடத்துலையும் என்ன சொன்னா, நீ என்னடா அத்வைதனா மாறிட்டியா அப்படின்னா, காஞ்சி மடத்துக்கு போயிட்டியான்னு கேட்கல, அத்வைதனா மாறிட்டியான்னா நான் எல்லாம் மாற முடியாது. ஸோ எங்கள் மடத்துல என்ன ரொம்ப கேள்வி ஒன்று, இப்போ வந்திருக்காரு அவர் உங்க படத்துக்காரு தெரியுமா? என்ன தெரியும், அவருடைய இன்டர்வியூ 1.5 மணி நேரம் எனக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை மாதிரி ஒரு பெரியவாளுடைய மேலே பக்தி இருக்கிறவாளை ஒன்றுத்துற நான் பார்க்க முடியாது. நான் பார்க்கல. ரொம்ப அவரை மாதிரி மேட்டூர் சாமிகள் சொன்னார் என்கிட்ட, உனக்கு ஒன்று அவர் தெரியுமா, இவர் போய் நான் ஜெர்மனி போகிறேன், எனக்கு இந்தியாவில் ஒன்றும் வரும்படி இல்லை,
அப்படின்னு போய் சேவிச்ச போது பெரியவா நீ இங்கே இரு அப்படின்னா இவர் கொஞ்ச நாள் இருந்து அப்போ திரும்பி போய் சேவிச்சார், என்ன வெளியில கூப்பிடுறான் நான் போறேன்னு. பெரியவா தன் காலால தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணா, ஜாஸ்தி பேர் பண்ண மாட்டான். நீ வந்து ரொம்ப பெரிய பொசிஷனுக்கு போற, நீ வந்து லக்ஷ்மி நரசிம்மன் ஆராதனா போற, நீ இங்க இரு, உனக்கு அதுதான் இந்த இதுன்னு அழுதார் அவர். அவருக்கு பட்டம் கொடுத்தவங்க அவர் அழுதுன்னு சொன்னது, அவர் பட்டம் கொடுக்குற அன்னைக்கு நான் போய் ஃபுல்லாக கவர் பண்ணேன், அதுக்காக கவர் பண்ணி நான் எல்லாத்தையும் அதில் போட்டேன். அழுதார். ஸோ போயிட்டான உடனே நான் என் ஒய்ஃபோட சேர்ந்து ஓடினேன் மரத்துக்கு. அன்னைக்கு தேர்ஸ்டே. ஓடின உடனே ஒரு 10 பேர் பெரியவா மேடையில் உட்காந்துருக்கா. சாயங்காலம் 3:30 மணி பேசிட்டு இருக்கா நன்னா. நான் உள்ள வந்து பேசிட்டு வந்துச்சு. இல்லை எந்த வருஷம் இருக்கும் இது? 1990 இல்லை 87 88 அதுக்கு. ஆமாம் 87 88 இருக்கும். 87 88 இருக்கும். எந்த வருஷம் பெரியவா போனா? 94 பெரியவா சித்தியானா 1987 84க்கு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டா. ஆமா 84 between 84 85 87 90 அந்த ரேஞ்சில் இருக்கணும். போன போது நிறுத்திட்டா எல்லாத்தையும். ஸோ பெரியவாளை வச்சேன், பாலு உட்காந்துருந்தான் பக்கத்தில், சேவிச்சேன். பெரியவா சொல்கிறா சம்பத்தேங்க வந்து சேவிக்கிறார் அப்படின்னு. எனக்கு முன்னாடியே கண்ணான குத்தி அப்படி இருக்கு. ஐயோ இத்தனை நாள் பேசியிருந்தாலே பெரியவா என்னாச்சு? தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இட் ஹஸ் ஹேப்பன் டு மீ. மௌனத்தை உட்காந்துட்டாலே பெரியவா. சொல்லுங்க நீங்கள் அறிவேன் தான். நான் சொன்னேன் இது மாதிரி பையனுக்கு அடிபட்டு போயிருந்தான். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி இது கொடுக்கணும். நத்திங், நோ வார்த்தை. என் பழத்தை தொடலை, ஒன்றும் தொடலை. நாய் உட்காந்துட்டு எனக்கே ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ புது பெரியவாட பார்த்தேன். உனக்கு பெரியவா இருக்காளே. புது பெரியவா எப்போவுமே கொஞ்சம் இடக்கா என்கிட்ட பேசுவா. ஸோ இல்லை மௌனமாக பண்ண கிடையாது. இத்தனை நாள் என்ன பேசிட்டா என்ன வாங்குவோம் நீங்கள். ஸோ வந்தா கூப்பிடல புது பெரியவாள. எனக்கு இவாள்கிட்டலாம் ஒரு இதுவும் கிடையாது. நான் 3 பெரியவாளையும் ஆற்ற வச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒத்துட்டையுமே ஒரு சங்கோஜமும் கிடையாது. வாங்க நீங்கள் பாருங்க அப்படின்னு வந்தார். ஆனா நீ என்ன பண்ணுங்க? காஷ்ட மௌனம் தெரியுமா? இது கண்ணு இவை ஒன்றும் அசங்காது. ஆமாம் நான் அதான் சொல்கிறேன். உள்ளவா நீ என்ன பண்ண? நான் உள்ளே வந்தேன், பேசிட்டு இருந்தா பெரியவா, அப்போயே நிறுத்திட்டா. எதுக்காக வந்தேன்? இது மாதிரி சொன்னேன். ஓஹோ நீ அவள்கிட்டலாம் சொல்லாத, பெரியவாளுக்கு காஷ்டமானமாக எடுத்து இது மனசு கஷ்டப்படும். நான் உனக்கு இது கொடுக்குறேன், குங்குமம் கொடுக்குறேன், பெரியவா கொடுத்தா அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ அமிச்சிட்டேன். He died 2 days later. So I went. இதெல்லாம் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஒரு 15 நாள் கழிச்சு, ஏன்னா தீட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு மடத்துக்கு வரல. 15 நாள் கழிச்சு வந்தேன். காரியம்லாம் ஆச்சா அப்படின்னா பெரியவாள் ஒன்றும் தெரியாது. டைட்னு காரியம்லாம் ஆச்சா ஆச்சு. உனக்கு ரொம்ப வருத்தம் இல்லை என்கிட்ட அப்படின்னால? வருத்தமெல்லாம் இல்லை. நான் என்னடா சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? நீ ரொம்ப ஆசையோட கேட்காத வந்து ஏதோ கேட்க வந்திருக்க, அதுவும் யாருக்காகவோ கேட்க வந்திருக்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறத? நான் என்ன சொல்லுவேன் சொல்லு. நீ இவ்வளோ நம்பிக்கையோட வந்திருக்கியே, நான் என்ன சொல்லுவேன்? ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. அவன் வாழைக்காய் கொண்டு வரான், தேங்காய் கொண்டு வரான், அதை கொண்டு வரான், இதை கொண்டு வரான்னா நம்பாத. அவன் பழைக்க வச்சுருவான், இவன் பழைக்க வச்சுருவான்னா நம்பாத. கர்மா உன்னை விடாது. அது அவன் கர்மா. அவன் நல்லா இருக்கான், ஆத்மா நல்ல இடத்துக்கு போயிடுது. ஆனால் அது அவன் கர்மா. அப்படின்னால நம்ம எந்த யாரும் மாத்துறது இந்த கர்மாவெல்லாம்? உனக்கு தான் தெரியுமே, நீதான் வைஷ்ணவனாச்சு. இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. உங்க ஆச்சாரியெல்லாம் பண்ணுவாள். அது மாதிரிலாம் நாராயணனை சேவிச்சுக்கிறோம் சொல்லுவா, அதுதான் நான். பட் நீ இவ்வளவு இதோ பாக்கியாரா இருந்தால் சொல்லிடலாம், பெருமாளை சேவிச்சுக்கலாம். நீ இவ்வளவு ஆசையோட வந்திருக்க, இவ்வளவு நாள் என் கூட இது பண்ணியிருக்க, நானே உன்னை கிளப்பி விட்டுருக்கேன், நீ ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறேன்னு இப்போ வந்து நிற்கிறியே, இப்படி நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு. See, he spoke to me like I was his child, you know. That's something great. I never again experienced such a this thing. Blessed, sir. ரொம்ப இங்கே சாப்பிடுவா, சாப்பிட்டு முடிச்சோடனே உட்கார சொல்லலாம். இதுலேருந்து சிதம்பரம் கோவில்லேருந்து தீபாவளிக்கு அவருக்கு இது வந்துருக்கு, மாலை எல்லாம். நான் எவ்ரி தீபாவளி போவேன். எவ்ரி தீபாவளி காலம்பரம் 2:30க்கு ஐ எம் த ஃபர்ஸ்ட் மேன். குளிச்சுட்டு நானும் என் ஒய்ஃபும்
பைத்தியமா இருந்திருக்கல அப்படியே. Literally, I was mad. See, what he did something great to me. அவரை போய் சேர்க்க போனேன். அவர் உள்ள படுத்திருந்தார். சரி, முள்ள ஒன்றும் சொல்லாதவங்க விட்டேன். அவர் யாருன்னு கேட்குறாரு. சம்பத்தாய்க்கார் வந்திருக்காரு, எதுக்கு சொல்லுவார். போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். மார்னிங் 4:30 மணி. ஸோ ஒரு மாமி வழக்கேற்றுட்டு வந்தா, நாங்கள்லாம் சேவிச்சோம். சேவிச்சுட்டேன்னு கிளம்பி போகாத இரு அப்படிங்கிறாடா. சரி இருந்தேன். தீபாவளி பட்சம் தான் கொடுத்தா. தான் எடுத்துட்டு உடனே எனக்கும் கொடுத்தா. ஒரு 6 மணி ஜெய் 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 ஜெயின்னு கும்பல். ஒரு 5000-6000 பேர் இருக்கா அந்த மடத்துக்குள்ள. நான் ஒரு ஓரமாக தள்ளி உட்காந்துட்டேன். திடீர்னு சொல்ல பெரியவங்க கூப்பிட்றா, 2 பேரையும் கூப்பிட்றா. நாங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாக்க இந்த இதுக்கு நடுவில் எப்படி உள்ளே போகிறது? இல்லை வாங்கோ நீங்கள், என்னோட ட்ரே அவர்கிட்ட தான் இருக்கு, வாங்கோ நீங்கள். உள்ளுக்குள்ளே ரூமுக்கு போயிட்டாரு. வெளியிலே வாழலாம் இருக்கா, இதெல்லாம் போட்டுருக்கு, கம்பெல்லாம் போட்டுருக்கு. போன உடனே உட்காருங்க. யாரு தெரியுமா? தெரியாது. சிதம்பரம் கோவில்னு வந்திருக்கா. இவா பேர் என்ன? சிதம்பரம் கோவில் தீட்சிதா. தீட்சிதா இவாள்னா சிதம்பரம் கோவில் பெருசா அந்த சொன்னேன். இதுல நம்மளை கூப்பிட்டு சிதம்பரம் கோவில் என்ன எல்லா கோவிலேருந்தும் வருது. போடாங்க அவனுக்கு போடுங்க, அவனுக்கு போடுங்க, இன்னொன்று அவன் கையில் கொடுத்தா. அப்படியே I was stunned. நான் எனக்கு நீ என்ன வேண்டாம்னு சொல்றது, நான் போடும்போது சொல்கிறேன். இதே தான். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு தீபாவளி நான் சேவிச்சுட்டு எவ்ரி தீபாவளி நான் வஸ்திரம் கொடுப்பேன். அவரோட அக்ரிமெண்ட் என்னன்னா 1984 இட்ஸ் an agreement. He will wear only the vastram that I give him and he will wear it and show it to me. ஆமா, எனக்கு ஒரு நாள் ஆர்குமெண்ட்டே வந்துட்டோம். என்னாச்சு, இங்கே வந்திருந்த போது வஸ்திரம் எல்லாம் அப்போ தான் பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. நான் வஸ்திரம் கொடுத்தேன். கொடுத்த உடனே அந்த கர்னல் லக்ஷ்மணா, அவர் கர்னல் சுப்பிரமணியர் அவர் வந்தார். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டார். எடுத்துன்னு நான் கூப்பிட்டேன், எங்க எடுத்துன்னு போறீங்க? இல்லை, இதெல்லாம் உள்ள வச்சுக்கணும், உள்ளெல்லாம் கூட எங்கே வைக்கிறார். என்ன சொல்றான்? வஸ்திரத்தை உள்ள எடுத்துன்னு போகாதேங்கிறார். ஏன்? நான் வாங்கிட்டு வந்திருக்கிற வஸ்திரம் இது, பெரியவா உடுத்திக்கணும்னு இவ அப்பாவை கொண்டு நான் இது காஷாயம் போட சொல்லியிருக்கேன். பெரியவா இதை உடுத்திக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுற போல் இருக்கேன். இல்லையானா என்ன, எனக்கு இது பெரியவா உடுத்திக்கணும், இந்த கையை வச்சுட்டேன், அதெல்லாம் போறாது, கையை வச்சாலாம் போறாது, பெரியவா உடுத்திக்கணும், உடுத்திருந்து என்கிட்ட காமிக்கணும், நான் சேவிக்கணும். சரி, அந்த படியே பெரியவா உடுத்துட்டு அப்படியே போட்டு காமிச்சாரு. ஆமா, அப்படியே கம்ப்ளீட்டா பண்ணி பூரா எல்லாம் இருந்தா. அண்ட் பாலபெரியவாளை கூட்டா, இன்னைக்கு இவர் கொடுக்குற வஸ்திரத்தை நீ இன்னைக்கு உடுத்துன்னு ஆகணும்னா, அவருக்கு ஜரியை எல்லாம் போட்டு வாங்க. இவன் பெரியவா தான் சொன்னா, நீ ஜரியை போட்டு வாங்கணும் அப்படி இப்படின்னா. ஸோ எல்லாம் பண்ண சேவிச்சேன். உனக்கு ஏதாவது கேட்கணுமா இன்னைக்கு? ஒரே ஒரு விஞ்ஞாபனம், எவ்ரி தீபாவளி நான் கொடுப்பேன். பெரியவா எவ்ரி தீபாவளி உடுத்திக்கணும். அதை பண்றேன்னு நீ கொண்டு கொடு, பண்றேன்னு வார்த்தை கொடுத்துட்டா எவ்ரி தீபாவளி நான் கொடுத்துருந்தேன். ஒரு தீபாவளி என்ன பண்ண, பெரியவா யாரையும் கூப்பிட்டார், கூட நிறைய 2 புடவை 2 வேஷ்டி எல்லாம். நான் சொன்னேன், பெரியவா கொடுத்தா வாங்கிக்கோன்னு. ஏழை கூட்டம். இல்லை, எனக்கு வேண்டாம், நான் சேவிச்சுடுறேன், ஆனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன் அப்படின்னு. இல்லை, மடத்துலேருந்து வாங்கிக்கக்கூடிய இது வேண்டாம். இவ்வளோ பேர் இருக்காள், இவ்வளோ பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா தெரியுமா? பெரியவா தங்கையால் ஏதாவது கொடுக்க மாட்டாளான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ என்னடான்னா நான் கொடுத்தா வேண்டாங்கிறேன். சரின்னு வாங்கிட்டேன். அன்னிலேருந்து பெரியவா நான் எதிர்ச்சி செய்ய வேண்டாமா உனக்கு, நீ வாங்கிக்கோ. அன்னிலேருந்து எவ்ரி தீபாவளி பெரியவா யூஸ் டு கிவ் மீ a புடவை வேஷ்டி. அந்த புடவை வேஷ்டி விட்டுனா என் பொங்கல் கல்யாணம்லாம் நடந்தது. பொங்கல் கல்யாணத்தும் போது பெரியவாள்கிட்ட போய் என்ன சொன்னேன்? கல்யாண பத்திரிகை கொடுத்தேன், சேவிச்சேன். நல்லா நடக்கும், போயிட்டு வந்தேன். மடத்துலேருந்து அனுப்பிச்சிருந்தா, ஒரு தங்க காசு கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. ஒரு தீபாவளிக்கு பாண்டவதூதர் சுவாமி போயிட்டு இருக்கு. ஆமா, பாண்டவதூதர் சுவாமி தெரியும். நான் என்ன பண்ணேன், பெரியவாளுக்கு எல்லாத்தையும் வச்சேன். பெரியவா காலம்பரம் 5 மணி நீங்க வாங்க. இந்த பக்கத்துல பாண்டவதூதர்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கதை உனக்கு அப்புறம் சொல்றேன். அது சொல்லுவா, கதை உனக்கு அப்புறம் சொல்றேன்.
அந்த பையங்க இன்னைக்கு 2 பேர் என்ன பண்ணாங்க, தோளில் பெருமாளை ஏற்றிண்டு காலங்காத்தால 4:30 மணிக்கு வெளியில் வந்து நின்றான். ஏன்னா எனக்கு யாரோ ஜலதோஷம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வந்து அந்த கிருஷ்ணனை சேவிக்கணும்னு இவங்க 2 பேருக்கும் எவ்வளோ ஆசை. தோளில் தூக்கின்னு வந்துட்டா நான் சேவிக்கணும்னு. அந்த பையங்க என்னப்பட்ட பையங்க, நீ ஒரு காரியம் பண்ணு, இன்னைக்கு அந்த கோவிலுக்கு என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணு. சரின்னு போய் பண்ணிட்டு வா அப்படின்னு. ஸோ போனேன். பெருவாள் அனுப்பிச்சாடான்னா ஆமாண்ணே. என்னெல்லாம் பண்ணணும், நல்ல வேலை என் கையில் பணம் வச்சுட்டேன். பட் ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப காசு ஆகலை, இப்போ ஆகிற மாதிரிலாம் அப்போல்லாம் ஆகலை. ஸோ 16 வேஷ்டி வாங்க, 16 வேஷ்டி வாங்க, 16 வேஷ்டி இப்போ இது பண்ணணும். கடைசியில் சக்கரை பொங்கலுக்கு பணம் கொடுத்தேன் விநியோகத்துக்கு. பெரியவ கேட்டால் என்னெல்லாம் பண்ணேன், அது மாதிரி பூ வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன். எவ்வளோ ஆச்சு கூட அப்புறம் கூட நீ எதாவது கொடுத்தேன் அவ்வளோதான் கொடுத்தியான்னா, இல்லை கூட ஒரு 300 ரூபா கொடுத்தேன். என்னத்துக்குன்னா எனக்கு வாய் சும்மா இருக்கல, ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்கா. ஸோ என்ன பண்ண வேற அப்படிங்க, இல்லை நான் வைஷ்ணவாடணும், நான் என்னால் சக்கரை பொங்கல் பண்ண கேட்டார். எல்லாரும் கேட்டுடாங்க. அவன் என்ன சொன்னான் பார்த்தல, வைஷ்ணவாடணும் அதனால சக்கரை பொங்கல் பண்ண சொன்னான். அப்போ நம்ம மடத்துக்கு வந்தால் பஞ்சாமிரம் தான் உண்டுன்னு அவனுக்கு சொல்லி காமிக்கிறான். கொஞ்சமா சொல்லி காமிக்கிறான். உதிரிப்பூ அதிசயமாக கொண்டு வந்திருக்க, பெரியவா காலில் சமர்ப்பிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். சமர்ப்பிங்க. அது வரைக்கும் நான் அப்படிலாம் பண்ண கிடையாது. பெரியவா காலில் உதிரிப்பூ கொடுத்தேன். காலை வச்சுருந்தாடா? காலை வச்சுருந்தா அது என்ன பண்ண டேரக்டாக அப்படியே பண்ணல. உதிரிப்பூ கையில் எடுத்து தான் பண்ணோம். கூடையில இருந்தது, கூட நிறைய உதிரிப்பூ வச்சிருந்தேன். ஏது உதிரிப்பூ கொண்டு வந்திருக்கேன், பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக உதிரிப்பூ கொண்டு வந்திருக்கு சொல்லவே இல்லை அப்படின்னா காலை நீட்டினான். அந்த கிரீடமெல்லாம் போட்டு ஒரு இது உண்டு, மலர் கிரீடமெல்லாம் போட்டு. அப்புறம் இன்னொன்னு உண்டு, அவர் இப்படி வான்னு கூப்பிடுவார். ஒரு அது என்னதான் கூப்பிடுறாரு அப்படியா, அதான் வா அப்படிங்கிற. அதுதான் இப்போ அதிர்ஷ்டானத்துக்கு பின்னாடி இருக்கு. அதான் அது என்னன்னாக்கா என்ன வான்னு கூப்பிடுறாரு. அவர் இப்படி வான்னு கூப்பிடுறாரு, என்னதான் வான்னு கூப்பிடுறாரு. ஸோ உங்களால இப்போ அனுகிரகம் லோகம் ஃபுல்லாத்துக்கு அது கிடைக்கிறது. என்ன அனுகிரகம் இல்லை, ஃபோட்டோகிராஃபர்னால ஒரு அனுகிரகம், நமக்கு ஒரு இது எங்கேயோ ஒரு ஸ்பாட்ல நம்ம இருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டா அப்படின்னு. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு இதை எடுத்து போட்டேன், என் ஒய்ஃப் எடுத்து போட்டா. பட் நிறைய இருந்தது, பின்னாடிலாம் ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்காள். எல்லாருக்கும் அது கிடைச்சது சான்ஸ் இல்ல இல்ல, அவளுக்கெல்லாம் வந்து தாங்களும் ஏதாவது பண்ணணும்னு இருக்குமோ இல்லையோ. அப்ப நம்ம அது குயிக்கா போனோமே. அப்ப என்ன பண்ணினேன், இதை எடுத்தேன், அப்படியே காலில் சமர்ப்பிக்கிறாங்க. நிறுத்துன்னு கூடாது, உன் கையால் ஒவ்வொரு கையால் சமர்ப்பிக்க தானே வந்த, ஒவ்வொரு கையாலும் எடுத்து சமர்ப்பிப்பா அப்படின்னாரு. இல்லை அவள்லாம் அவளை கத்துனா என்ன, ஒன்று தானே கூட்டேனா சமர்ப்பி. பூரா 2 பேரும் உட்காந்து சமர்ப்பிச்சோ. அங்கேயே பக்கத்தில் உட்காந்து கதை சொன்னா. அன்னைக்கு பாலபிரிவாட உட்காந்து கேட்டா, அன்னைக்கு பாண்டவ தூதர் கதை சொன்னா. இது சேம் டே இதெல்லாம். ஆமா, அன்னைக்கு வந்து கேட்டா அவனுக்கு மகாபாரதத்துல எத்தனை என்ன விஸ்வரூப தரிசனம் எத்தனை தடவை அப்படின்னு ஆரம்பிச்சார். ஸோ நான் ஏதோ சொன்னேன். ஸோ அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி சகாதேவனுக்கு இது கிடையாது, விஸ்வரூபம் கிடையாது. அதே மாதிரி கர்ணனுக்கு முதல்ல விஸ்வரூபம் கிடையாது அப்படின்னு. அப்புறம்தான் என்னத்தினால அது பேர் என்ன, பாண்டவ தூதர் கோவில் முதல்ல யார், அத்வைதா தான் இதாக இருந்தா, அர்ச்சாளா இருந்தா. அப்புறம் உங்கள் ராமானுஜர் வந்தார். ராமானுஜர் வந்து ஆர்குமெண்ட் வந்தது. அதில் வந்து கடைசியில் பெருமாள் வந்து ராமானுஜர் பக்கம் இருந்து அக்னியிலேருந்து அது வைஷ்ணவாலாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்படி நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் இட் வில் பி ஆன் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. வேறு ஃபேக்ட்ரியை பற்றி அந்த உங்கள் லைனில் பற்றி எதாவது பேசியிருக்காங்க? நிறைய பேசுவா, நிறைய பேசுவா. நீ எப்படி போய் மார்க்கெட் பண்ணுவேன், என்னெல்லாம் மார்க்கெட் பண்ணுவேன், ஒவ்வொரு கடைக்கும் போவியா, ஒவ்வொரு கடையிலையும் வைப்பியா. இங்கே அப்போ எழுதியிருந்தான் 1984, எங்களுக்கு 82 ஒரு ஸ்ட்ரைக் இருந்தது. ஸோ எழுதியிருந்தான் சம்பத் ஒழியான்னு எல்லா இடத்துலையும், எல்லா இடத்துலையும். இவர் கவனிச்சிட்டார். இதை இவர் என்ன ஃபேக்ட்ரிக்கெலாம் வந்தார். இவன் ரவி என்ன சொல்லிட்டான், என்கிட்ட ஃபேக்ட்ரிலாம் கூப்பிடாங்க வரமாட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து கடைசியில் தைரியமாக இருந்தது, பெரியவா கால் படணும் எங்கள் ஃபேக்ட்ரியில் இருந்தேன். ஏன் படாது, குடிமுனே படும். 2 இடத்துக்கு கூப்பிட்டு போனேன். அவர் லெதர் ஃபேக்ட்ரிக்கு மட்டும் போக மாட்டேன்னா பாக்கி ஃபேக்ட்ரிக்கு வரேன். வந்தார்.
ஸோ அப்போது கேட்பார் இந்த பில்டிங் எப்போ கட்டினா இந்த பில்டிங். அப்போ இதுக்கு போனோடனே பர்ணசாலைக்கு போனோடனே வர சொல்லணும். இதெல்லாம் சரிதான், எல்லா இடத்துலையும் சம்பு தொழில்னு இருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவர்கிட்ட. இல்லைப்பா அவள்லாம் நல்ல விதமாக நடந்துக்கோ, அவள்கிட்டலாம் அவளும் உங்களை சேர்ந்தவா தான் அப்படின்னா ரொம்ப கம்பேஷன், வெரி கம்பேஷன். சார் சொல்லிட்டே இருக்கலாம் சார். ஏகப்பட்ட இஷ்யூ. ஐ எம் நாட் ஏபிள் டு அப்ளை மை மைண்ட் டு ரைட் இட். இத்தனை வருஷம் கழிச்சு நான் சொல்கிறேன்னா பாருங்களேன். எல்லாம் இம்ப்ரெஷன்ஸ், அதெல்லாம் டீப் இம்ப்ரெஷன். அதான் இதெல்லாம் மெமரி கிடையாது. 4 பேர் கமிட்டியில் இறந்துட்டால எங்கள் ஃபயரில் வந்து 4 கான்ட்ராக்ட் ஃபெல்லோஸ் இறந்துட்டான். ஸோ அன்றைக்கி பேப்பரில் வந்துருக்கு மறுநாள் கிளம்புறேன். ஸோ நான் பெரியவாளை தரிசனத்துக்காக போனேன். எனக்கு ரொம்ப மனசு அப்போ தான் இந்த இதெல்லாம் கொடுத்தார். ஸோ இது போது நீ அவளுக்கு என்ன பண்ண போகிறாங்க? நான் சொன்னேன் அவளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நான் 30,000 rupees கொடுத்துட்டேன் உடனே. அப்புறம் இது இனிமேல் லேபர் கோர்ட்டுக்கு போய் லேபர் கோர்ட் டிசைட் பண்ணி தான் நான் பாக்கி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுத்தேன்னா லேபர் கோர்ட் சொல்லுவா அது கொடுத்தது தனி, இதையும் சேர்த்து கொடும்பா. ஸோ இட் ஹஸ் ஆல்ரெடி கான் டு தி லேபர் கோர்ட். என்ன பண்ண ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுத்துரும். இது தவிர ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுத்துரும். லேபர் கோர்ட் வந்து 50,000 ரூபா கொடு 60,000 ரூபா கொடுத்தோம்னா நீ 1.5 லட்சம் ரூபா கொடுத்துரும். இதை தவிர சரி 3 மாதம் கழிச்சு லேபர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. பெரியவாட்ட பண்ணேன். லேபர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. லேபர் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னு வச்சுருந்தேன் 1.5 லட்சம் ரூபா சொன்னேன். ஈச் 1.5 லட்சம் ரூபா சொன்னோம். கூடயே இருந்துட்டுருக்கேன். காம்பன்சேஷன் மட்டும் எவ்வளோ அழகாக பண்ணி சாருக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் பண்ணாத. அந்த டைமில் கடையில் இருந்தா கடையில் தான் பண்ணது. சத்தாரால நிறைய பேர் பெரியவாளை சேவிக்க வந்தான். எல்லாரும் பட்டப்படியே வீடு எடுத்துருக்கான். அப்போ வந்து எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரும் வரா சேவிக்கிறா. பெரியவா தான் டிப்பிக்கலாக கேட்கறேன்னா இவெல்லாம் கொஞ்சம் கேட்டுடுவாங்க அப்படின்னு போய் கேட்டுருக்க. கண்ணன் போய் கேட்டுருக்க. அது மாதிரி மாமா உங்கள் பேர் என்ன? என் பேர் வெங்கடேசன். மாமி உங்கள் பேர் சொல்கிறா. உங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியன் கேட்டு திரும்ப எல்லாம் இப்படி தான் சொல்கிறாங்க. ஏண்டா அவெல்லாம் நல்லா 12 இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. மாமியெல்லாம் ஐயங்கார் கட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் என்ன விஷயம் கேளுண்டா. என்னடா ஆச்சு? போய் கேட்டுக்காரு. பெரியவா கேட்குறா. பெரியவா கேட்குறான்னு சொல்ல. ஆமாம் நீங்கள்லாம் கரெக்டாலாம் போட்டுருக்கீங்க. இவா மாமியெல்லாம் ஐயங்கார் கட்டுக்கிட்டு இது ஐயங்கார் கட்டா எனக்கு தெரியாது. இங்கே வந்து இறங்கின அப்புறம் இங்கே ஒரு மாமியாக இருந்தது. அந்த ஆத்த போய் மாமியை கட்டி வச்சுடுறோம். அந்த மாமியை வாங்கி வச்சுடுவோம். ஸோ அவரை திருப்பி சொல்லியத இப்படித்தான் இருக்கு சம்பிரதாயங்கள்லாம். நான் ஆம்டியா வந்தோடனே பார்த்தேன். நல்லா கட்டுன்னு இருக்காளா வைஷ்ணவ கட்டுங்க. ஸோ எவ்ரிதிங் யூ வில் அப்சர்வ். தேர் இஸ் நத்திங் தட் யூ வில் நாட் அப்சர்வ். யூ வில் அப்சர்வ் யுவர் லாங்குவேஜ். யூ வில் அப்சர்வ் யுவர் இது என்ன சினனிம்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றேன்னு, அந்த சினனிம்ஸ்ல என்ன தப்பு, ஆன்டனிம்ஸ் என்ன, எவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் கிராமரே எடுத்துக்க. ரொம்ப சாத்தியம் இது. நான் அவருக்கு சொன்னேன் இது மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது நானே பால் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் காஞ்சிபுரம் வரைக்கும்னு. சரின்னு நீ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவியான்னு. வந்துடுவேன்னு. அண்ட் இது காவேரி பாக்கம்லேருந்து எனக்கு காலப்புற ஃபோன் வந்தது. பெரியவா கிளம்பிட்டான்னு. ஸோ நானும் என் ஒய்ஃபும் போய் சேவிக்கணும்னு போனோம். காலம்புற ரோட்டில் விழுந்து சேவிக்கும். அப்போ பெரியவா உடனே மேட்டூர் சுவாமிகள் ராஜகோபால்னு கூப்பிட்டு நம்ம நேற்று பேசியிருந்தோமே அவரை பற்றி சொல்லு அப்படின்னா. அப்போ அவர் சிற்றம் சிறுகாலை சொல்லிவிட்டு அதை சொல்லிகிட்டே வரும்போது எற்றைக்கும் 7 பிறவிக்கும்னு வந்தபோது நிறுத்தி சொல்லிட்டார். நிறுத்தி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் புரிஞ்சுதா? 7 பிறவிக்கும் உங்க கூட நான் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னார். பெரியவா பெரியவா உங்களை பார்த்து நேரடியாக. அப்புறம் என்ன சார் இல்லை எங்களுக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப சந்தோஷம் சார். டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம். இந்த குளத்தில் ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு அனுஷ்டானம் முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக ராதாபுரத்து கிளம்பி போனேன். திருப்பி ரிட்டர்ன் வரது 84ஆம் வருஷம். இந்த இடத்துக்கு வந்தால் வந்து 3 கிலோ வந்து தங்கினாங்க கோலத்தில். கிட்டத்தட்ட 5 நாள் பூஜை வச்சுருந்தாங்க.
சங்கந்து. இந்த திருமண கம்யூனிஸ்டில் ஆர் சம்பத்துன்னு ஒரு தான் பெரியவர். அதுக்கு அவர் தம்பி வந்து பாஸ் ஆகுதுன்னு அவர் 2 பேர் தான் பார்த்துட்டு இருக்கா. இந்த கோட்டை மூலியமாக நடந்துருக்கு. கம்பெனிக்காரர் இருக்கா அங்கே. குளம் இது வந்து குளம் வந்து அவள் பெரியவளுக்காக தனியாக சுத்தம் பண்ணி படுத்தோடெல்லாம் கட்டி அவள் இங்கே வந்து ரிட்டர்ன் வரச்சே ஒரு 5 நாள் தங்கச்சேன். இங்கே தான் ஸ்நானம் பண்ணிட்டு அவகாச ஸ்நானம் எல்லாம் பண்ணேன். நான் 5 நாள் பூஜை வச்சுருந்தேன். இந்த 5 நாள் பூஜை அங்கே கார் ஷெட்டு இருக்குது. அந்த ஷெட்டில் வச்சுட்டாவா. பெரியவா பாலப்பிரியா புது இருக்குது தனியாக ரூமு. பெரியவா வந்து அந்த கார் ஷெட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இரும்புலேயே தட்டு கட்டி பழையெல்லாம் போட்டு அதில் தங்கி இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ 5 நாள் இங்கே தங்கி இருந்தாங்க பெரியவா வச்சுட்டேன். இதில் தான் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை வச்சுட்டேன். இந்த ஷெட்டெல்லாம் வந்து நல்லா பக்காவாக போட்டு கொடுத்துருந்தேன். இங்கெல்லாம் ஷீட்லாம் நிறைய போட்டு ஓ இடம் வந்து தங்கத்துக்கு. பெரியவாளுக்கு மகாபெரியவாளுக்கு இங்கேயே பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அவளுக்கும் எந்த மழை கிழ எதுவும் இருந்தாலும் நனையாத லெவலுக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்குமோ பண்ணி கொடுத்தேன் பெரியவா தங்கத்துக்கு. பெரியவா டெய்லி காலையில் எழுந்து குளத்துல ஸ்நானம் பண்ணுவா. அங்கேயும் அனுஷ்டானம் பண்ணுவா. அனுஷ்டானம் பண்ணி சந்தமொழி தரிசனம் பண்ணிட்டு எப்படி வழக்கமாக எப்படி பண்ணுமோ பண்ணியிருந்தாவா. ஓஹோ 3 பேரும் 5 நாள் இங்கே தங்கியிருக்கேன். பாடி பெரிய பிளஸ்ஸிங் தான் சம்பத் இங்கே இருக்கு. சம்பத் இங்கே இருக்கு. ஓகே. जय जय शंकर हर हर शंकर जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय